அனைவருக்கும் வணக்கம். நாம தினமும் அஞ்சறை பெட்டி மருத்துவம்ங்கிற தலைப்புல, அஞ்சறை பெட்டியில இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களினுடைய மருத்துவ குணங்கள், அந்த மருத்துவ குணங்கள் நமது உடம்புல இருக்கக்கூடிய எந்த குறைபாட்டிற்கு ஒரு தீர்வை தருகிறது என்பத ஒவ்வொரு நாளும் எளிய முறையில பார்த்து வருகிறோம். அந்த வகையில இன்றைக்கு அஞ்சறை பெட்டியில் இருக்கக்கூடிய எந்த உணவுப் பொருளை பார்க்கப் போகிறோம் என்றால், தனியா என்று சொல்லக்கூடிய கொத்தமல்லி விதை. இன்றைக்கு நாம இந்த கொத்தமல்லி விதைய வைத்து ஒரு தேநீர் தயாரிக்கப் போகிறோம். அந்த தேநீர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி விதை முருங்கைக்கீரை தேநீர். அப்ப இன்றைக்கு தயாரிக்கக்கூடிய கொத்தமல்லியினுடைய முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேநீர் தான். அதுல வெறும் கொத்தமல்லி விதை மட்டும் கிடையாது. முருங்கைக்கீரையும் சேர்த்து ஒரு தேநீர். இப்ப அதற்கு பெயர் கொத்தமல்லி விதை முருங்கைக்கீரை தேநீர். சரி, இந்த தேநீர் எந்த குறைபாட்டிற்கு ஒரு தீர்வை தருகிறது என்று கேட்டீங்கன்னா, இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லக்கூடிய எலும்பு தேய்மானம் மற்றும் மூட்டுக்கள் வலுவிழத்தல், இந்த குறைபாடுகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு தீர்வை தரக்கூடிய தேநீர் தான் கொத்தமல்லி விதை முருங்கைக்கீரை தேநீர். சரி, இப்போ இந்த தேநீர் எப்படி செய்வது என்பதையும், அதற்கு தேவையான பொருட்கள் என்ன என்பதையும் நாம பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை இல்லை என்றால் நீங்க முருங்கைக்கீரைய பவுடராக பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்போ 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, 200 ml தண்ணீர். இதுதான் தேவையான பொருட்கள். இதை எப்படி தேநீராக செய்வது? இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுல 200 மில்லி தண்ணீரை ஊத்தி 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதையையும் 1 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையும் போட்டு குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள் நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். நன்றாக கொதித்ததுக்கு பின்பு அடுப்பை அணைத்து வடிகட்டி மிதமான சூட்டில் குடித்து வர வேண்டும். சரி, இந்த தேநீரை எப்பொழுது குடிக்கலாம்? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை குடிக்கலாம்னா, காலை மாலை என 2 வேளையும் இந்த தேநீர் குடித்து கொண்டு வர வேண்டும். குறிப்பா இந்த தேநீர் குடிக்கும் பொழுது வெறும் வயிறாக இருப்பது மிக மிக நல்லது. அப்ப காலையிலையும் மாலையிலையும் வெறும் வயிற்றுல குடித்து கொண்டு வரலாம். சரி, இந்த தேநீரை குடித்து கொண்டு வருவதனால் எந்த குறைபாட்டிற்கு ஒரு தீர்வை தரும்னா, இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லக்கூடிய எலும்பு தேய்மானம் மற்றும் மூட்டுக்கள் வலுவிழத்தல், இந்த குறைபாட்டை, அப்ப இந்த குறைபாடினால் பாதிக்கப்பட்டவர்கள், இந்த குறைபாடினால் துன்பப்பட்டவர்கள், இந்த குறைபாட்டிற்கு நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற மருத்துவ சிகிச்சைகளோடு இந்த கொத்தமல்லி விதை முருங்கைக்கீரை தேநீரையும் தொடர்ந்து குடித்து கொண்டு வரலாம். சரி, எப்படி இந்த தேநீர் இந்த எலும்பு தேய்மானம் என்று சொல்லக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு உதவுகிறது பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வருவதற்கு பற்றாக்குறையாக விளங்கக்கூடியது நம்ம தேவையான தாது உப்புக்கள்ல முக்கியமாக இருக்கக்கூடியது கால்சியமும் மெக்னீசியம், வைட்டமின் கே. இந்த 3 தான் பிரதானத்தினுடைய பற்றாக்குறையாக திகழும். இந்த 3ம் இந்த முருங்கை கீரையிலையும் கொத்தமல்லி விதையிலையும் நிறைவாக இருக்கின்ற காரணத்தினால, இந்த கொத்தமல்லி வித முருங்கைக்கீரை தேநீரை தொடர்ந்து குடித்துக்கிட்டு வந்தீங்கன்னா, நீங்க என்ன சிகிச்சை எடுத்தாலும் அதனையும் தொடர்ந்து பின்பற்றி அதனோடு சேர்ந்து இந்த தேநீரை குடித்து கொண்டு வாருங்கள். நிச்சயமா ஒரு நல்ல பலனை பெற முடியும். ஏனென்றால் ஒரு அற்புதமான எளிமையான அஞ்சறை பெட்டி மருத்துவமாக விளங்கக்கூடிய இந்த கொத்தமல்லி விதை முருங்கைக்கீரை தேநீரை பயன்படுத்தி எலும்பு தேய்மான குறைபாட்டையும் மூட்டுக்கள் வலுவிழப்பதை தடுப்பதற்கும் இதை பயன்படுத்தி குடித்து பாருங்க. குடித்து பார்த்து பலனை உணருங்க.
உணர்ந்த பலனை மற்றவர்களுக்கும் எளிதில் தெரியப்படுத்தலாம். மீண்டும் நாளைக்கு இதே மாதிரி அஞ்சரைப்பெட்டி மருத்துவங்கிற தலைப்புல ஒரு எளிய மருத்துவ குறிப்பு நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.